ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிற்கிறது திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு. இங்கே நம்ம பஸ்ஸில் ஏற போகிறது இல்லை, ஆனால் காரில் தான் போக போகிறோம், இங்கேருந்து நாகர்கோவில் வரைக்கும். இதில் மெயின் என்னென்னா, இந்த ரோடு, அதாவது திருநெல்வேலி டு நாகர்கோவில் இந்த ரோடு எப்படி இருக்குது, அந்த அழகை பாருங்கள். இன்றைக்கும் பஸ்ஸு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 1.5 hours மேக்ஸிமம், இல்லைனா 1 hour 15 minutes தான் எடுப்பாங்க. டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 74 kilometers தான். ஆனால் இதை விட கம்மி டிஸ்டன்ஸ் உள்ளது, தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, பாபநாசமாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா இடங்களுக்கும் பஸ் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த ஒரு ரூட்டு தான் ரொம்ப குயிக்காக போய் சேரும். வாங்க போகலாம். இப்போது இன்ஜினியரிங் காலேஜை கடந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போது கம்ப்ளீட்டாக பைபாஸில் தான் போக போகிறோம், எங்கேயுமே ஊருக்குள்ள போகிறது இல்லை. அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் கம்ப்ளீட்டாக நம்ம ரோட்டில் தான், நீங்கள் பக்கத்தில் ஊர் இருக்கிறது கூட உங்களுக்கு நான் போட்டிருப்பேன், அதை வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள். இப்போ நம்ம டக்கரமாள்புரம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஹைவே வரும், அதாவது தேசிய நெடுஞ்சாலை வந்தாச்சு. இதில் போய் அண்டர் கிரவுண்ட் மாதிரி இது உள்ள டேர்ன் ஆகி அதில் ஜாயின் பண்ண போகுது. இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். இப்போது பொன்னாக்குடி ஏரியா வரப்போகுது. இங்கெல்லாம் முந்தி ஒரு 2 yearsஆக ஒரே வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. ரோடெல்லாம் கிளியராக இருக்காது, அங்கங்கே ஒதுங்கி போகணும், சர்வீஸ் ரோடு அது இதுன்னு வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே கிளியர் ஆகிட்டு பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போது நம்ம மூன்றடைப்பு வந்தாச்சு. இங்கே உங்களுக்கு தெரியும், ரயில்வே லைனுக்கு மேலே அழகான ஒரு பிரிட்ஜு டேர்ன் ஆகி அருமையாக இருக்கும். அந்த வேலையும் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருந்தது, அதுவும் முடிஞ்சிட்டுது. இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்துருங்க. இப்போ அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, அருமையாக இருக்குது பாருங்கள்.
இப்போ வரப்போகிறது வந்து நாங்குநேரி டோல்கேட். இது ஒ கிட்டத்தட்ட 25 மினிட்ஸில் வந்துரும் திருநெல்வேலியிலேருந்து. இதை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வள்ளியூர் வரைக்கும் ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். வாங்க. இப்போது நாங்குநேரி கழிஞ்சு வந்துட்டுருக்குறோம். பாருங்கள் ரோடு என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வள்ளியூர் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல வள்ளியூருக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு டைவர்ஷன் உண்டு. இந்த வருது. இது உள்ளே போகாது, நேராக பைபாஸில் தான் போகும். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே ஒரு ஃப்ளைஓவர் வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அவங்க போட்டிருக்கிற அந்த சர்வீஸ் ரோடு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் போகலாம். வாங்க. இங்கே தான் பிரிட்ஜ் வேலை நடக்கு. ஆனால் சர்வீஸ் ரோட பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக வசதியாக இருக்கும்.
இப்போ நம்ம கடந்து போகிறது தெக்கொல்லியூர் வடல்வேளை சந்திப்பு. அது கடந்து அதுக்கப்புறம் கலந்தபுரங்கிற ஒரு ஊர் வரும். அதையும் கடந்து அடுத்தாப்புல நம்ம பனகுடியை நோக்கி போய்கிட்டு இருப்போம். வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னா, பனகுடி கழிஞ்சு காவல் கிணறு விளக்கு வர்ற வரைக்கும் நிறைய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்ட் 1 பார்த்துருக்கோம். இனி பார்ட் 2ல காவல் கிணறு சந்திப்பிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் உள்ள இடத்த பார்க்கலாம்.